இந்தியாவில் இதெல்லாம் சாதாரணமாகி போனது. ஒரு முஸ்லிம் குடிமகன் தன் அடையாளத்தோடு வாழ்வது எவ்வளவு சிரமம் என்பதையும், வேகமாக பரவி வரும் இஸ்லாமோபியாவின் பாதிப்பையும் ஒரு பத்திரிகையாளர் தன் குறிப்பில் குறிப்பிடுகிறார். பீகாரைச் சேர்ந்த பத்திரிகையாளர் அஷத் அஷ்ரஃப் டெல்லியில் பத்திரிகையாளராக பணியாற்றி வருகிறார். இஸ்லாமிய வெறுப்பு நாட்டு மக்களை எவ்வளவு ஆழமாக பிடித்துள்ளது, அதன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக சென்றுள்ளன என்பதை காட்டும் ஒரு குறிப்பை அவர் எழுதியுள்ளார். ஆடையின் அடையாளம், ரயிலில் காரணமாக சக பயணி அனுபவித்த சிரமங்களை அவர் விவரிக்கிறார். இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக இருப்பதற்கு ஒருவர் செலுத்த வேண்டிய விலையை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவதாக வந்தே பாரத் பயணம் அமைந்தது என்று அசத் அஸ்ரஃப் கூறுகிறார். அசத் அஸ்ரஃப் முகநூலில் ஒரு பதிவை பகிர்ந்துள்ளார். அதில் என்ன சொல்கிறாருனாக்க, இன்று நான் வந்தே பாரத்தில் பயணம் செய்தபோது அதே நிலையத்திலிருந்து தொப்பி அணிந்த ஒருவர் என் பெட்டியில் ஏறினார். அவர் டெல்லிக்கு சென்று கொண்டிருந்தார். அவரிடம் அச்சிடப்பட்ட அடையாள அட்டை இல்லை. டிடிஇ கேட்டபோது அவர் தனது தொலைபேசியில் டிஜிட்டல் பதிப்பை காட்டினார். அதை சரிபார்த்த டிடிஇ அவர் பயணத்தை தொடர அனுமதித்தார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவருடன் பயணம் செய்த ஒரு பெண் அவரது உடையை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். அவருடைய அசௌகரியம் பயமாக மாறியது. அவரது அடையாளத்தை மீண்டும் சரிபார்க்குமாறு காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை பார்த்தீங்களா? ஒரு தொப்பி ஒரு தாடியோடு இருந்தாக்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவர்கள் உடனே திரும்ப அந்த பெண்ணு சொன்னதுனால அவரது டிஜிட்டல் ஐடியை சரிபார்த்தனர். எல்லாம் சரியாக இருப்பதை கண்டறிந்து அவரை தொடர்ந்து பயணத்தை தொடர அனுமதித்தனர். ஆனாலும் அந்த பெண் திருப்தி அடையவில்லை. இந்த முறை அவளுடைய பையை சரிபார்க்க சொன்னார். அந்த மனிதர் அமைதியாக எல்லோருக்கும் முன்பாக பையை திறந்து காண்பித்தார். இதனுள் இருப்பது துணிகளும் ஒரு புத்தகமும் தான். நீ உன் பையை எடுத்துச் செல்வது போல நானும் எனது பையை எடுத்து செல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அவர்கள் அவரது பையை கவனமாக சோதனை செய்தார்கள். நான் தலையிட விரும்பினேன். ஆனால் என்னுடைய அடையாளம் என்னை தடுத்தது. அந்த நேரத்தில் வேறு எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அப்பாவி மனிதன் தனது குற்றமற்ற தன்மையை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதை பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு முஸ்லீமாக இருப்பதன் விலை எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. இதற்கிடையில் என் அருகில் அமர்ந்திருந்த நபர், இந்த நாட்டில் உள்ள பாதி மனிதர்களும் இந்த மக்களால் துன்பப்படுகிறார்கள் என்றார். அதாவது பக்கத்தில் உள்ளவன் அவன் சொல்கிறான், இந்த முஸ்லீம்கள்னால பாதி மக்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறான். நான் நிஜாமுதீன் நிலையத்தில் இறங்கவிருந்த போது அந்த நபரிடம் நடந்து சென்றேன். அவருக்கு ஏதாவது உதவி தேவையா அல்லது சம்பவத்தை பற்றி புகார் அளிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்றார். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நிலைமை. இதுதான் தற்போதைய இந்தியா, மோடியின் இந்தியா, இந்து ராஷ்டிரம்.